இஞ்சி, இந்த இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து ஒரு ஸ்லைஸாக அப்படியே வந்து கட் பண்ணிக்கோங்க, தோல் உரிச்சிக்கோங்க. இஞ்சியோட தன்மை உங்களுக்கு தெரியும். இஞ்சி அப்படின்றது அது வந்து பார்த்தீங்கன்னா என்றும் நம்மளை இளமையாக வச்சுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். நரம்பு மண்டலங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடியவரும் சொல்லலாம். நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட வலிகளை போக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லலாம் இஞ்சி. அப்போ ஒரு அரை இன்ச்சுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் பூண்டு, வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை பூண்டில் நல்ல ஒரு பெரிய பூண்டு அப்படின்னம்னா ஒரு 2 பூண்டு எடுத்துக்கோங்க. 2 பூண்டு எடுத்துகிட்டு அப்படியே வந்து இந்த தோல் சீவிட்டு அதை வந்து ஒரு 2ஆக கட் பண்ணி அப்படி வச்சுக்கலாம், இது கூட சேர்த்து ஓகேங்களா. ஆமாம், அதுபோல் வந்து புதினா இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த புதினாவை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான அளவு தான் கொஞ்சம் எடுத்து வச்சுங்க புதினா. இப்போ பூண்டும் புதினாவும் உங்களுக்கு தெரியும். பூண்டு அப்படின்றது நம்ம உடம்புல வாயு பிரச்சனையை வந்து போக்கும். ஏன்னா வலி என்பது சர்க்குலேஷன் தேக்கம் தான் வலி. அது எந்த சர்க்குலேஷனில் தேக்கம்? ரத்த ஓட்ட சர்க்குலேஷனில் தேக்கமா, நரம்பு ஓட்ட சர்க்குலேஷனில் தேக்கமா, வாயு ஓட்ட சர்க்குலேஷனில் தேக்கமா, நீர் ஓட்ட சர்க்குலேஷனில் தேக்கமான்றது தான் பிரச்சனையே. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணோம்னா அதுக்கு தான் அந்த சில காம்பினேஷன். அப்போ பூண்டு உங்களுடைய தேவையில்லாத வாயு கழிவுகளை வெளியேற்றி வலியை போக்கக்கூடிய நபர். அதனால் அதில் ஒரு 2 பூண்டு போட்டுக்கோங்க.